அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் உத்திராடும் நட்சத்திரத்தின் திருமணம் மற்றும் காதல், தொழில், வாழ்க்கை இதையெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொது பலனாக பார்க்கலாம். இந்த உத்திராடும் நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் முதல் பாதம் 1ஆம் பாதம் இருக்கிறது தனுசு ராசியில், 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கிறது மகரம் ராசியில். அப்போ உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசி மற்றும் மகர ராசி இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியனோட நட்சத்திரம் குருவின் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியாகவும், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு மாதிரியாகவும், மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஸோ வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இங்கே சனியோட வீடு மகரம் என்பது, சனியோட வீட்டில் சூரியனோட நட்சத்திரம், அந்த வகையில் ஒரு சில டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். இப்போ பொதுவாகவே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் ஒரு பிற்பகுதியில ஒரு பெரிய வெற்றியை அடையக்கூடியவர்கள், காசு பணம்லாம் சேர்த்து சொத்து சுகமெல்லாம் அடையக்கூடியவர்கள் தான். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய தாய் தந்தையை போற்றி காக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு தந்தையுடன் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனா தாய் மேல ரொம்ப பாசம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உண்மை, நேர்மை இவற்றை மிகவும் ஆணித்தரமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யதார்த்தவாதிகளாகவும் இருப்பாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்புற ஒரே ஆள் கடவுள் தான். அந்த இறைவனை நம்புவாங்க. இறைவனும் இவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு செயலுக்குமே அவங்க இறைவனை கேட்டுட்டு தான் செயல்படுவாங்க. அதன்படி அவங்களுக்கு சக்சஸும் உண்டு. இதுவரையிலும் நீங்க அதை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். அதே போல உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இனிமையானவர்கள், அமைதியானவர்கள், நியாயமான கோபம் இருக்கும். வாலண்டரியா அதிகமா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. தன்கிட்ட நட்பு பாராட்டுறவங்க கிட்ட நல்ல நட்பை பாராட்டுவாங்க. குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஈகோ கிளாஷ் இருக்கும். ஆனா வாழ்க்கை துணிவரை நிறைய நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு முதல் தசை சூரிய தசை. சூரிய தசை 6 வருஷம். உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு 6 வருஷமே இருக்கும். உத்திராடம் 2ஆம் பாதம் மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 4 வருஷம் அல்லது 3.5 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய தசை ஒரு 6 வயதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டா கூட இவங்களுக்கு சந்திர தசை ஒரு 10 வருஷம். ஸோ 15-16 வயசு வரலுமே பார்த்தீங்கன்னாக்க சந்திர தசை இருக்கும். இது வேரியேஷன் இருக்கும் பாதத்தை பொறுத்து. உத்திராடம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இன்னும் கூட சீக்கிரமாவே சந்திர தசை முடிஞ்சிடும். 12-13 வயசுலயே கூட முடிஞ்சிடும். இப்போ சூரிய தசையில இவங்க நல்லாவே இருப்பாங்க. தந்தைக்கு முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். சந்திர தசையில இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே வந்துகிட்டு இருக்கும். உடல்நல தொந்தரவு, பாதிப்புகள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அதை தவிர்த்து படிக்கிறதுல நல்லாவே படிப்பாங்க. அதே போல அடுத்தது செவ்வாய் தசை. ஏறதால ஒரு 15 வயசுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு 7 வருஷம் செவ்வாய் தசை, 21 வயது வரலும் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை காலகட்டத்தில் கல்வியில தடை ஏற்படுறது, அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு அசட்டு, இவங்களுடைய சொத்துக்கள் பறி போகிறது அல்லது விற்கிறது, வித்துட்டு வேற ஒரு புதிய இடத்துக்கு போய் வாழ்றது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படுது. செவ்வாய் தசையுமே இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது. பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது. சில பாதிப்புகளை இவர்களுக்குமே கொடுக்குது. அதே போல இந்த செவ்வாய் தசை சப்போஸ் நீங்க தனுசு ராசியா இருந்து உத்திராடம் 1ஆம் பாதமாக இருக்குன்னாக்க இந்த செவ்வாய் தசையில விரயங்கள், சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரும். அதே மகர ராசி உத்திராடம் நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பாதிப்பு, பெற்றோர்கள் குறிப்பா தாயாருக்கு பாதிப்பு போன்றவை ஏற்படுது. ஸோ அடுத்தது ராகு தசை. 21 வயது வரலும் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தசைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் ராகு தசை. 39 வயது வரலும் ராகு தசை இருக்கும். ஸோ ஒரு இளமை காலத்திலேயே உங்களுக்கு ராகு தசை வர்றதுனால இந்த கல்வியில உயர்கல்வி படிக்கக்கூடிய நேரத்தில் தடை ஏற்பட்டு படிக்க முடியாமல் போயிடுறது, அல்லது டெக்னிக்கல் கோர்ஸுக்கு போகிறது. சில பேர் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு கம்ப்ளீட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது உத்திராடம் 2ஆம் பாதமாக இருந்தால் கஷ்டப்பட்டு போராடி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னாக்க. அதே போலதான் உத்திராடம் 1ஆம் பாதமும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் நல்லாவே பண்ணுவாங்க. ஆனா பிறருடைய அட்வைஸை கேட்கறதுல கொஞ்சம் எடுத்துக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆவாங்க. அதே போல ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. நேர்மையானவர்களாக இருப்பாங்க. சப்போஸ் தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு காதல் வருதுன்னா காதல்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே போல வேற காதல் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்புறம் ரெண்டாவதா வேற ஒருத்தர் பார்த்து அரேஞ்ச்டு மேரேஜா பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. உத்திராடம் 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு காதல் ஏற்படும். ஆனா இந்த முதல் திருமணமும் சரி முதல் காதலும் இவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உத்திராடம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னாக்க அது ஆணோ அல்லது பெண்ணோ அவங்க பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஈக்குவலா இருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல சிந்தனையும் இருக்காது. ஆனா அந்த இளமையான காலகட்டத்தில் அவங்கள பத்தி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவசரப்பட்டோ அல்லது இறக்கப்பட்டோ அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் சப்போஸ் காதல் சக்சஸ் ஆயிடுது அப்படின்னாக்க உத்திராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு திசையில் அவங்க கல்யாணம் பண்ணி காதலும் சக்சஸ் ஆயிடுதுனாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சப்போஸ் அவங்க ஜாதகத்தில் கலசர தோஷம் இருக்கும் பட்சத்தில் அதே ராகு திசையிலே நிறைய பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் சந்திக்கிறாங்க, கருத்து வேறுபாடுகளை சந்திக்கிறாங்க, பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ராகு திசை காலகட்டத்தில் திருமணம் ஆயிடுது, காதல் திருமணமும் ஆயிடுது, ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்குன்னாக்க அது பொருந்தாத திருமணமாகவே இவங்களுக்கு தொல்லை கொடுக்கும். அதுல இருந்து வெளி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் குரு திசையில ஏற்படும். இந்த குருதச காலகட்டத்துல செகண்ட் மேரேஜ் ஏற்படுதுனாக்க அது இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்குது. இந்த குருதச காலகட்டத்துல பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார பலம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது. ராகு திசை வரலுமே நிலையில்லாத வேலை, சரியில்லாத வேலையில இருந்து அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த குருதச காலகட்டத்தில் ஒரு நிலையான வேலைக்கு போறது, மதிக்கத்தக்க சூழ்நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படுது. பண வருமானம் ஏற்படுது, வீடு அல்லது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் குருதசையில் ஏற்படுது. சில பேருக்கு கலஸ்தர தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த குருதசையில 2ஆம் தாரம் ஏற்படுது. இந்த முதல் தாரம் ராகு திசையில ஏற்படும். அது காதலிச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில பேர் காதலே இல்லை, நான் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ணேன், ஆனால் மேரேஜ் லைஃப்ல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக அது பொருத்தம் சரியா இருக்காது. பொருத்தம் சரியாக இல்லாம திருமணம் ஆகுதுனாலையும் ராகு திசையில அந்த திருமண வாழ்க்கையும் பாதிப்பு கொடுக்குது. அவங்களுக்குமே பிரிவுகள் ஏற்பட்டு 2ஆம் தாரம் என்பது குரு திசையில ஏற்படுது. ஸோ இப்போ குருதச காலகட்டம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இந்த ராகு திசையில அலைச்சல், பயணம், ஒரு நிலை இல்லாத தன்மை நிறையவே இருக்கும். உத்திராடம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய போராட வேண்டியதா இருக்கும். ஆனா உத்திராடம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க கூட பிற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. உத்திராடம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடன் ஏற்படுறது போன்றவையும் இந்த குருதச காலகட்டத்தில் ஏற்பட்டுடுது. ஸோ உத்திராடம் 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்க கோபம், டென்ஷன், சில நல்ல காரியங்கள் கைகுடி வர நேரத்துல வெளிப்படையா பேசுறேன்னு பேசி சில காரியங்களை கெடுத்துக்குவாங்க. பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளிப்படையா பேசக்கூடியவர்கள், மனசுல பட்டதை சொல்லிடுவாங்க, யதார்த்தமா இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனாலும் உத்திராடம் 3ஆம் பாதத்துக்கு மட்டும் என்னன்னாக்க சில பேர் இவங்களை தவறாகவே புரிஞ்சுக்குவாங்க, உறவுகளோடு பகை இருக்கும். அதனாலேயே முன்னேறதுல நிறைய போராடி முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இவங்களுக்கு. அதே உத்திராடம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, எதையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடியவங்க. ஆனா சண்டைலாம் போட மாட்டாங்க, புத்தியால ஜெயிப்பாங்க, புத்தியை பயன்படுத்துவாங்க. ராஜதந்திரம் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். உத்திராடம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. உத்திராடம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் மேரேஜ் லைஃப் ஓரியன்டான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது இவங்க எதுலையும் கோவப்பட்டு அவசரப்பட்டு பேசிடுறதுனால குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவு, தொழில் காரணமாவது பிரிந்திருக்கிறது போன்றவை இருக்கும். உத்திராடம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுமே பார்த்தீங்கன்னாக்க திருமண பொருத்தம் சரியா பண்ணல, அல்லது ஒரு கலசர தோஷம் இவங்க ஜாதகத்தில் இருக்கு, அல்லது ஒரு செவ்வாய் தோஷம் வலிமையாக இருக்கு, அதுக்கு ஈக்குவலான ஒரு பொருத்தம் பண்ணலன்னாக்க உத்திராடம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே மேரேஜ் லைஃப்ல ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு. பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை அடையிறாங்க. உத்திராடம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பெரிதாக தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க அடையிறாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தும், ஆன்மீக சிந்தனையில இருப்பாங்க. காலகட்டத்தில் 2025 எப்படி இருக்கு அப்படின்னாக்க நிறைய பிரச்சனைகள், ஏறத்தாழ நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வந்திருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க வேலை விஷயமா ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதமா இருந்தாலும் சரி, அல்லது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரமா இருந்தாலையும் ஒரு புதிய வாய்ப்பை தேடுவீங்க. அல்லது கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்கன்னா கூட ஒரு இடமாற்றம், அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு பெஸ்டான ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு. 2025 டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு ஒரு இடமாற்றங்கள், சிந்தனைக்கு ஒரு சரியான இடமாற்றம் கிடைக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் கிடைக்கக்கூடிய அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிர்வாகம், கம்ப்யூட்டர், ஆசிரியர் பணி, நிதி சார்ந்த துறை,
அரசு சார்ந்த துறையில பணிபுரியக்கூடியவர்களாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்லாம் 4ஆம் பாதம் கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது மேக்சிமம். ஸோ அந்த வகையில் வந்து கூட முயற்சி பண்ணலாம். அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரைவேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றமாகவே வரும். அதே போல் இன்னமும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு 2026 இருக்குது. 2026 திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. மறுமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலையும் இந்த 2026 மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த வகையில இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான போராட்டங்கள்ல இருந்து விடுபட்டு ஏறதால உங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. சில பேர்களாக வந்து காதலில் இருப்பீங்க அல்லது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வகையில கூட பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சப்போஸ் உங்க ஜாதகப்படி காதல் சக்சஸ் ஆகணும் அல்லது கலஸ்தர தோஷம் இருக்குன்னாக்க உங்களை மீண்டும் தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதாவது டிசம்பர் மாதத்துக்கு பிறகு. அதே போல கடனுடைய அழுத்தங்கள் குறைவாக வாய்ப்பு இருக்கு. டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு கடன் இல்லாமல் இருப்பீங்க. கடனுடைய அழுத்தம் குறையும். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வரக்கூடிய காலங்களில் இருக்கு உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும். அதே போல உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது என்னன்னாக்க ஒரு 40 வயசுக்கு மேல இப்போ சனி தசை நடக்குதுன்னாக்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் கடன் பிரச்சனை அல்லது பிள்ளைகளால பிரச்சனை, பிள்ளைங்க இவங்க பேச்சை கேட்காம இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது போன்றவை இந்த காலகட்டத்தில் இருக்கும். சப்போஸ் உத்திராடம் 3ஆம் பாதமா வந்து இப்போ குரு தசை நடக்குதுன்னா அதுலேயும் சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல இந்த நேரத்தில் சனி தசை நடக்குதுன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பாதிப்பு அல்லது ஒரு தொழில் ரீதியாக நஷ்டப்பட்டு பணம் வந்து லாபமற்ற விஷயத்தில் போட்டு கடன் ஆகியிருக்கிறது. மேலும் வந்து பிள்ளைகளாலையும் செலவுகள் பிரச்சனை, இது வாழ்க்கை துணிவரோடும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்குமே கூட கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லணும்னாக்க இந்த வருஷம் வரப்போ 2026 பெரிதாக கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பிள்ளைகளால் நன்மை இல்லைனாலையும் தொல்லைகள் இல்லாமல் இருப்பீங்க வரக்கூடிய காலங்களில். ஸோ மொத்தத்தில் உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த 2026 பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படின்னா நீங்கள் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது. சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய பகவானை காலையில் குளிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிடுங்க. ஏர்லி மார்னிங் நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், கோதுமை தானம் பண்ணுறது நல்லது. அதே போல் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது. சனிக்கிழமையில விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலையோ அருகம்புல் மாலையோ அணிவித்து வழிபாடு செய்கிறது நல்லது. மாதம் ஆனால் சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு 100-200 உங்களுக்கு முடிந்த தொகையை நீங்கள் விநாயகர் கோயில் உண்டியலில் போட்டு வாங்க. மாதம் ஒரு முறையாவது உங்களுடைய செல்வ வளம் பெருகும், வருமானம் உயரும், வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.